200 கோடி ரூபா படம் உச்சத்தை விட்டு வரேன்டுங்க. அரசியலுக்கு 200 கோடி ரூபா பிஸ்கெட்டு 10 தொகுதிக்கு செலவுக்கு காணாது அந்த 200 கோடி. இவர் சொல்லலாம் நான் இதை விட்டுட்டு வருகிறேன் அப்படின்னு. எனக்கு தெரியும்ல, உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம பார்க்குறோம் தானே இந்த அரசியலை. இது நியாயமான அரசியலா நாகரிகமான அரசியல் கேட்டால் நீங்களும் உடன்பட மாட்டீங்க, நானும் உடன்பட மாட்டேன். அது வேற விஷயம். 200 கோடின்றது அரசியலுக்கு ஒரு பணமே கிடையாது. அப்போ கட்சி நடத்துறதுக்கு இவ்வளோ நாள் எங்கேருந்து வருது? எப்படி 4 கூட்டம் போட்டீங்க? எப்படி ஈரோடு கூட்டம் போட்டீங்க? இதெல்லாம் இப்போ கேள்வியாக வரும் இல்லையா? சிபிஐ கேட்க மாட்டாங்க. சிபிஐ மூலமா எஃப்ஐஆரை எடுத்து என்ஐஏவோ இல்லை வேற துறை கேட்டால் அவங்க கேட்பாங்கல்ல. நாளைக்கு செங்கோட்டைன்னு ப்ளீஸ் கம் ஃபார்வர்டு. என்ன ஏதுங்க, எதுக்குங்க ஈரோட்டில் இவ்வளோ, என்னங்க ஏது, என்ன பண்ணீங்க, ஏங்க கேட்குறீங்க? நான் எப்பயுமே பண்ணுறேன் இல்லைங்க. லேப்டாப்பை திருப்பி கேட்பாங்க, பாருங்கள் இந்த வெளிநாட்டிலேருந்து இங்கேருந்து வந்திருக்கு, இங்கேருந்து வந்திருக்குன்றாங்க. இது பணம் வந்து ஏதோ தப்பான ஆட்கள்கிட்டேருந்து வந்த மாதிரி தெரியுது. நீங்களும் செலவு பண்ணியிருக்கீங்க, இவங்களும் செலவு பண்ணியிருக்காங்க, எது எந்த பணம் தெரியணும் அப்படின்னு செங்கோட்டை தலையை போட்டு பிச்சுக்குவார். நான் ஆசைப்பட்டதெல்லாம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு எம்எல்ஏ சீட்டு தருவேன், எடப்பாடி பழனிசாமி குற்றம் தான், நான் அங்கேயே இருந்திருப்பேன். சிக்கல் மேலே சிக்கல், பிரச்சனைகள் மேலே பிரச்சனை. அந்த முடிவு எடுக்காமல் காலதாமதம் பண்ணுறது என்பது அவருக்கு தான் சிக்கல்.